அல்லேலூயா. இந்த நாளுக்குரிய வார்த்தையாக எபிரேயருடைய புஸ்தகம் அவனுடைய 10வது அதிகாரம் 38, 39 ஆகிய வசனங்களை யாராவது வாசிங்க. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது என்கிறார். நாமோ கெட்டுப்போக பின்வாங்கிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த நேரத்தில் நம்மோடு கூட நினைப்பூட்ட விரும்புகிற காரியம், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மிடத்தில் நினைப்பூட்டுகிறார். நாம் எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம், எதற்காக போராடுகிறோம் என்று சொன்னால், ஜீவன் பெற்றுக்கொள்ள, விரும்பின காரியங்கள் கிடைக்க, நாம் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய சமூகத்தில் கடந்து போக, நம்முடைய கற்பத்தின் கனிகள் அபரிதமாய் ஆசீர்வதிக்கப்பட நம்முடைய மன விருப்பம். அதற்காக அவர் சொல்லுகிற காரியம், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். வேற ஒண்ணும் இல்லை. விசுவாசம் ரொம்ப முக்கியம். ஆனா பின்வாங்கி போவானே ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. யார் ஒருத்தன், அதான் நான் சொன்னேன், யார் ஒருத்தன் தேவ சமூகத்தை விட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறானோ அப்பவே அங்க அடி விழுந்துரும். ஆமீன். ரொம்ப உஷாரா இருக்கணும். தேவ சமூகத்தில் பின்வாங்கி போகிறதற்கான காரணம் என்ன? நிறைய பேருக்கு நான் நல்லா தானே இருக்கிறேன், நான் எங்க பின்வாங்கினேன், ஆராதனைக்கு போறேன், ஆராதிக்கிறேன், எந்த வீட்டில் கூட்டம் நடந்தாலும் நான் போறேன், ஜெபிக்கிறேன், உபவாசிக்கிறேன், அப்புறம் நான் எங்க பின்வாங்கி போறேன். விசுவாசம் இல்லை என்று சொன்னால் நீ தேவ சமூகத்தை விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிறாய். விசுவாசம், இன்றைக்கு நம்மிடத்தில் விசுவாசம் இருக்கிறதா, இல்லது நம்பிக்கையினுடைய ஊடாய் நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோமா? தேவன் விசுவாசத்தை தந்தால் மட்டும்தான் நம்மிடத்தில் விசுவாசம் இருக்குமே தவிர நாமால் விசுவாசத்தை உற்பத்தி பண்ண முடியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். விசுவாசத்தை நாம் உற்பத்தி பண்ண முடியவே முடியாது. நமக்கு அந்த அதிகாரம் இல்லை. விசுவாசத்தை தேவன் தருவார். தேவன் தருகிற விசுவாசத்தில் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டுமே தவிர நாம் தேவ சமூகத்தை விட்டு பின்வாங்கி போகிறவர்களாய் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் இருக்கிறோம். இதுதான் உண்மை. பின்வாங்கிறது எதுக்கு? இருக்கிற ஸ்தானத்திலிருந்து கெட்டு போறதுக்கு. அதான ஒரு சாட்சி சொன்னேன்ல. என்ன? பையனுடைய திருமண காரியத்திற்காக இத்தனை வருஷம் சபையில் இருந்து மேகஸ்தம்பத்தை பார்த்தேன், வெளிச்சத்தை பார்த்தேன், என் கூட தேவன் வந்தார் என்று சொன்ன ஒரு சகோதரி தன் புத்திரனுக்கு, தன்னுடைய குடும்பத்திற்கு ஏற்ற, பையனுடைய படிப்பிற்கேற்ற பெண் கிடைக்கவில்லை என்று சொல்லி சத்தியத்தை வெளியே போய் இன்றைக்கு 5-6 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது, இன்னும் பெண் கிடைக்கவில்லை. யோசிக்கிறீங்களா? கெட்டு போறதுக்காக தேவ சமூகத்தை விட்டு வெளியே போற. ஆமீன். அப்போ ஏன் வெளியே போற? இந்த கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னா, 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 5-6. கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல்மன சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. ஆமென். இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். ஆமென். வேத பகுதி என்ன அப்படின்னா, சுத்த இருதயத்திலும் நல்ல மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கக்கூடிய அன்பு நம்மிடத்தில் இருக்கிறதா? இந்த அன்பு இல்லை அப்படின்னா நீ தேவ சமூகத்தை விட்டு தூரம் போற. ஆமென். இதை விட்டு விட்டு வீண் பேச்சுக்கு இடம் கொடுப்போம். நம்ம இங்கதான் சிக்கல். என்ன இல்ல? சுத்த இருதயம் இல்ல, நல்ல மனசாட்சி இல்ல, மாயமற்ற விசுவாசம் நம்ம இடத்தில் இல்லை. இல்லாம 24 மணி நேரம் உண்டனா 24 மணி நேரமும் பேசுவோம்.
இந்த வேதம் எதையோ உங்களுக்கு சொல்லும் தெரியுமா? நீதிமொழியின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 19வது வசனம் என்று நினைக்கிறேன். சொற்களின் மிகுதினால் பாவம் இல்லாமற் போகாது. ஆமென். தன் உதடுகளை அடக்கிறவனோ புத்திமான். எப்படி? பேச பேச பாவம் உண்டாகும். நீ எவ்வளவு அதிகமா பேசுறியோ அவ்வளவும் பாவம் செய்யற. இது உனக்கு பாவம்னு என்னைக்காவது தெரிஞ்சிச்சான்னு கேட்டா இல்லை. பிரைஸ் யாசுவா. தேவன் ஒற்றை வார்த்தையை சொல்லி முடிச்சிட்டார். என்ன தெரியுமா? நலமானதும் பேசாமல் ஊமையனாயர். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு தெரியுமா? பேசிக்கிட்டே இருப்போம். எதுக்கு பேசுறேன், என்ன பேசுறேன்னு தெரியாது. நான் சும்மா தானே பேசுறேன். இந்த கான்செப்ட் நம்மகிட்ட எல்லாத்தையுமே இருக்கு. நான் சும்மா தான் பேசுனேன். நீ என்ன பைத்தியமா அப்படின்னு கேட்போம். தேவையில்லாமல் எதுக்கு பேசிட்டு இருக்கிற? காரணம் இல்லாத அந்த பேச்சு எதுக்கு அப்படின்னா, பிசாசு உன்னை வஞ்சிச்சு நீ பேச வச்சு பாவத்துக்குள்ள உன்னை விழ பண்றான். ஏன்னா உனக்கு வரக்கூடிய கிருபை, உனக்கு வரக்கூடிய நன்மையை நீ இழப்பதற்காக பிசாசானவன் உன்னை பாவத்துக்குள் விழ தள்ளுகிறான். இதுக்கு தான் பேச வைக்கிறது. நான்லாம் நல்லா பேசுவேன், நல்லா காமெடி பண்ணுவேன். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா கவிதை எழுதுவேன், பாட்டு எழுதுவேன். இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு சும்மா இருக்கிறேன். ஏன் தெரியுமா? நான் அதிகமாக பேசுகிற போது நான் பாவம் செய்கிறேன் என்பதை உணர்ந்து கொண்டேன். என் பேச்சை குறைக்க ஆரம்பிச்சிட்டேன். வேண்டாம், இந்த இடத்துல எதுக்கு பேசணும், சும்மா போய் உட்காந்துருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் எடுத்து தெரிந்து கொள்வேன். அந்த இடத்துல போய் ஒரு மேசை ஒரு சேரை போடுவேன், அதில் புக்கை வச்சுருப்பேன், பைபிள் வச்சுருப்பேன், அதில் போய் உட்கார்ந்தே இருப்பேன். ஏன்? பேச வேண்டிய இடத்துல பேசணும், பேச வேண்டிய காரியங்களை பேசணும். எப்போ எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறோம்? பாவம் செய்ய. எபேசியருடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது, கெட்ட வார்த்தை ஒன்றும் ஆமென் உங்க வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். ஆ. பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் ஆமென். அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். 5:4. அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் ஆ. பரியாசமும் ஆமென். தகாதவைகள் ஆமென். ஸ்தோத்திரம் செய்தலை தகும். அப்ப இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? கெட்ட வார்த்தைகள். உடனே சொல்றேன்னா என்ன கெட்ட வார்த்தை மீன்ஸ் நீங்களும் நானும் நினைக்கிற வார்த்தை வேற ஏதோ நினைச்சிட்டு இருப்போம். தேவனுக்கு பிடிக்காத வார்த்தையை நீ என்ன சொன்னாலும் அது எல்லாமே கெட்ட வார்த்தை தான். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தாத அத்தனை வார்த்தையும் கெட்ட வார்த்தைகளே. அப்ப நீ அதுல பாவம் தான் செய்யற. அல்லேலூயா. இரண்டாவது, புத்தீனமான பேச்சு. உனக்கே ஒத்து வராத பேச்சின் மூலமாக நீ அதை பேசும்போது வாய் தர்க்கங்களும் பரிகாசங்களும் கடந்து வந்து அது உனக்கு சாபத்தை வருவிக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம பேசுற வார்த்தை நம்மளையே கொல்லும். எப்படி? நான் இப்ப தம்பி இருக்கிறான், தம்பியை நான் விளையாட்டாக தான் நான் பேசுறேன். அது இந்த தம்பிக்கு மனசை புண்படுத்திருச்சு அப்படின்னா உங்களுக்கு யாருக்கும் தெரியாது, எனக்கு சாபம். என் பைபிள் அப்படி சொல்லுது, என் பரிசுத்த வேதாகமும் அப்படி சொல்லுது. இவன் தம்பி எனக்கு. ஆனா இந்த தம்பியை நான் பரிகாசம் பண்ணுகிற போது இந்த தம்பியுடைய மனது வேதனைப்பட்டால் அது எனக்கு சாபம். நான் பைபிளை சொல்றேன். யோசிக்கிறியா? எப்படி எங்கேருந்து சாபம் வந்ததுன்னு தெரியல. வாயின் வார்த்தை. அதனால தான் சொல்றாரு, அடக்கி பேசு. வாய்க்கு பூட்டு போடுன்னு சொன்னார், தெரியுமா உங்களுக்கு? படிச்சிருக்கீங்களா? வாய்க்கு பூட்டு போடுன்னு சொன்னார். எந்த பூட்டு போடணும்? சாவி இல்லாத பூட்டு போடணும். அப்போ தான் வாய் சரியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வாயெல்லாம் சரியாக இருக்குதா? தாயானவள் பிள்ளைகளிடத்தில் பேசுகிற வார்த்தை, பிள்ளையானவள் தாயிடத்தில் பேசுகிற வார்த்தை, தாய் தகப்பனிடத்தில் என்ன வார்த்தை பேசுகிறோம், தாய் தகப்பன் பிள்ளைகளிடத்தில் என்ன வார்த்தை பேசுகிறார்கள், சகோதரர்கள் சகோதரிடத்தில் சகோதரர்கள் சகோதரிடத்தில் என்ன வார்த்தை பேசுகிறார்கள், உறவின் முறையாரிடத்தில் என்ன பேசுகிறார்கள், இல்லது முன்பின் பார்க்காத நபரிடத்தில் என்ன பேசுகிறோம். பேசுகிற வார்த்தை என்றைக்கு நமக்கு சாபகமாக முடியும்? சாபம் வந்தால் அந்த சாபம் போகாது. வேத சத்தியம் இது. யோசிச்சுக்க. அதனால தான் சொல்றாரு, நலமானதும் பேசாமல் ஊமையனாய் அமர்ந்திரு. ஏன்னா சாபம் பின்னாடி வந்துட்டு இருக்குது. ஆமென்.